வணக்கம். லலிதா பண்ணையின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாட்டு மாடுகளின் பாரம்பரியம் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சத்துக்கள் நிறைந்த பால் உற்பத்தி மற்றும் விவசாய மரபுகளின் அடையாளம் ஆகியவற்றா இவை முக்கியம். நம்மூர் பசுக்களின் அற்புத உலகத்தையும் இந்திய பால்வத்துறைக்கு அவற்றின் பங்களிப்பையும் அறிய எங்களுடன் இங்க. இந்தியா பல்வேறு வகையான நம்மூர் பசுக்களை கொண்ட நாடாகும். ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகள் மற்றும் நன்மைகளை கொண்டுள்ளன. A2 பால் உற்பத்திக்கு இந்த நாட்டு இனங்கள் பிரபலமானவை. அவ உள்ளூர் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு உள்ளன. இதனால் குறைந்த பராமரிப்பு தேவைப்படும். இந்த பசுக்கள் பல நோய்களுக்கு இயற்கையான எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளன. இப்போது பார்க்கலாம். கிரீர் பசு, சாஹிவால் பசு, சிவப்பு சிந்தி பசு. கிரீர் பசு 30 நொடிகள். குஜராத்தின் பாலராணி என்று அழைக்கப்படும் கிரீர் பசு அதன் அதிக பால், மகசூல் மற்றும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்திக்கு பிரபலமானது. கிரீர் பசுவின் பால் A2 புரதங்கள் நிறைந்திருந்தது, மிகவும் சத்தானது. விவசாயிகளே, கிரீர் பசுவை அதன் மென்மையான குணம் மற்றும் பல்வேறு தட்பவெப்ப நிலைகளுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறனுக்காக போற்றுகிறார்கள். கிரீர் பசுவின் பால் சிறந்த செரிமானம் மற்றும் மேம்பட்ட நோயை எதிர்ப்பு சக்தி உட்பட ஏராளமான உடல் நல நன்மைகளை கொண்டதாக நம்பப்படுகிறது. பஞ்சாபிலிருந்து வரும் சாஹிவால் பசு அதிக பால் உற்பத்தி மற்றும் வெப்பமான காலநிலைக்கு தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறனுக்காக பாராட்டப்படுகிறது. இது பல்துறை இனமாகும். சிந்துவை பூர்வீகமாக கொண்ட சிவப்பு சிந்தி வலுவானது மற்றும் அதிக வெண்ணெய் கொழுப்பு பால் உள்ளக்கத்துக்கு பெயர் பெற்றது. பராமரிக்க எளிதானது மற்றும் கடுமையான சூழ்நிலைகளில் செழிச்சு வளர்கிறது. நிலையான விவசாயத்துக்கு நம்மூர் பசுக்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். அவை குறைந்த பராமரிப்பு, இயற்கையாவே இந்திய சூழலுக்கு ஏற்றது மற்றும் நமது விவசாய பாரம்பரியத்துக்கு இன்றியமையாதவை. நம்மூர் பசுக்கள் இந்திய பால் பண்ணைக்கு ஒரு புதையல். நிலையான விவசாய முறைகள் பற்றி மேலும் அறிய எங்க சேனலை லைக், பகிர்.